ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஆர்ஆர்பி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸ் 16.5% ப்ராஃபிட்டோட 466 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. இப்போ அதே பொருளை 330 ருபீஸ்க்கு விற்றா அவங்களுக்கு பெர்சன்டேஜ் லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, ப்ராஃபிட்டும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸை 100% அசியூம் பண்ணிட்டு ப்ராஃபிட்டு 16.5% கொடுத்துருக்காங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது 100 + 16.5 116.5%. இந்த 116.5% தான் கொஷினில் கொடுத்துருக்க செல்லிங் ப்ரைஸ் 466 ருபீஸ். இப்போ இந்த 330 ருபீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 116.5 × 4 466. (330/4) டிவைட் பண்ணோன்னா 82.5%. இந்த 82.5%ன்றது செல்லிங் ப்ரைஸ். நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் 100%. லாஸ் ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100, செல்லிங் ப்ரைஸ்ன்றது 82.5. 100 மைனஸ் 82.5 17.5%. தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சேம் மெத்தட் தான் நெக்ஸ்ட் சம்மும். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 435 ருபீஸ்ன்ட்டு. அதில் ப்ராஃபிட் 16%. இப்போ இந்த ஐட்டமை 330 ருபீஸ்க்கு செல் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 100%, ப்ராஃபிட்டு 16%. இப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் 100 + 16 116%. இந்த 116% தான் 435 ருபீஸ். அப்போ 330ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். x = 330 × 116/435. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 88. செல்லிங் ப்ரைஸு 88%. லாஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100%, செல்லிங் ப்ரைஸ்ன்றது 88%. 100% minus 88%, 12%. ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வாஷிங் மிஷினோட செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸை விட 1/3 4/3 இருக்குது. இப்போது இதில் ரெண்டுத்தோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக எந்த வேல்யூவுமே இந்த சம்மில் இல்லை. இப்போ இந்த சம்மை எப்படி பண்ண போகிறோன்னா, selling price equal to 4/3 of cost price. இப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ எழுத போகிறோம்.
காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3, செல்லிங் ப்ரைஸ் வந்து 4. இப்போ ப்ராஃபிட்ன்றது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 4 part மைனஸ் 3 part equal to 1 part. Profit percentage equal to profit by cost price into 100. Profitன்றது 1. Cost priceன்றது 3 part. 1 by 3 into 100. 1 by 3 into 100, 33.33%. Answer option C. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செல்லர் வந்து பனானாஸை வந்து வாங்கி விற்றுருக்காங்க. 8 பனானா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 பனானா 8 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். குவான்டிட்டிக்கும் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுத்தோட ரேஷியோவும் கண்டுபிடிக்க போகிறோம். குவான்டிட்டி ப்ரைஸில் 8 பனானா 5 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க காஸ்ட் ப்ரைஸில். செல்லிங் ப்ரைஸில் 5 பனானாவை 8 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த குவான்டிட்டி ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்கு எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். 8க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா எல்சிஎம் வந்து 40. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 into 5, 5 into 5, 5 into 8, 8 into 8. இப்போ குவான்டிட்டி ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ப்ரைஸு 5 into 5 வந்து 25, 8 into 8 64. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25, செல்லிங் ப்ரைஸ் வந்து 64. இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 64 மைனஸ் 25. 64 25ல் மைனஸ் பண்ணோன்னா 39. ப்ராஃபிட் வந்து 39. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் பை ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25. 25 1 4. இப்போ 39 into 4 156. 156 தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷீதல் வந்து ஒரு ஐட்டம் வந்து செல் பண்ணுறாங்க. 207 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. அப்படி செல் பண்ணும்போது அவங்களுக்கு 28% வந்து லாஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த ஐட்டமோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100, லாஸ் வந்து 28%. இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் 100 மைனஸ் 28% ஈக்குவல் டு 72%. செல்லிங் ப்ரைஸ் வந்து 72%. இந்த 72% தான் 207 rupees. நம்ம கொஸ்டினில் காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100%. x equal to 207 into 100 by 72. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9 8s are 72, 9 2s are 18, 9 3s are 27. 2300 by 8. கேன்சல் பண்ணோன்னா 287.50. Answer option D. Thank you for watching.